ஹாய் மேவாஸ். இன்னைக்கு ஜூலை 25. நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆப்ரேஷன் போயிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ராகவோட ஃப்ரெண்டு வந்து வெளியில வர்றாரு. வெளியில வந்தோடனே அவங்க ராகவ் போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நல்ல வேலைடா 48 ஹார்ஸ் அங்கே இருக்கட்டும் சொல்லிட்டு வைக்காம உடனே கூட்டிட்டு வந்துட்டேன். அனஸ்தீசியா ஓவர் டோஸ் ஆனது மட்டும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் அவரா இருக்குது. நல்ல வேளை உடனே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுனனால அவர் வந்து அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னோடனே எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்புறமா ராகவ் அவர் ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொன்னோன்னே, என்னடா நமக்குள்ள இதெல்லாம் எதுக்குனோடனே அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்புறமா டாக்டர் போனோடனே ஓடி வந்து ராகவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா ராகவ் ஒரு நிமிஷம் அப்படியே அவரும் ஹக் பண்றது கையை கொண்டு வராரு. அப்போ அவருக்கு டக்குன்னு அந்த முரளி கூட வந்து முரளி வந்து இவங்களை ஹக் பண்ணிட்டு நிற்பார்ல, அந்த சீன் ஞாபகம் வருது. வந்தோடனே அப்படியே கையை எடுத்துட்டு தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, அவங்க அக்கா சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டே இருக்காங்கல்ல. அப்போ வந்து பாட்டி எல்லாரும் திட்டிட்டு சத்தம் போடுறாங்க, "சாப்பிடுமா, தயவு செஞ்சு சாப்பிடு." அவரை வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் வர குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டு 1 வீக் கழிச்சு அந்த மாரி காட்டுறாங்க. அவங்க வந்து எல்லாருமா கிளம்பி இங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க அக்காவுக்கு வந்து டாக்டர் இருக்கிறத பார்த்தோன்னே, ராகவ் என்ன காணோன்னே, "இல்ல அவங்க குழந்தைக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சேஃபா தான் இருக்கிறாங்க. ஆனா இப்படி சாப்பிடாம 1 வீக்கா அவங்க சரியா சாப்பிடலன்னு நினைக்கிறேன்னோனே." இப்ப ராகவ் கோவப்படுறாரு. "அவருக்கு தான் உன் மேல அக்கறையே இல்லையேக்கா. நாங்க இத்தன பேர் உன் மேல பாசமா இருக்கிறோம்ல. எங்களையே நீ இது பண்ண மாட்டேங்கிறன்னோனே." அவங்க அக்கா வந்து, "நீ என்னடா பேச மாட்ட, பேசுனோனே." சாரிக்கா சாரிக்கான்னு சொல்லி அவங்க அக்காவை சமாதானப்படுத்துறாரு. அப்போ அவங்க அக்கா அப்படியே ராகவோட தோள்ல சாஞ்சுக்கிட்டாங்க. அவர் வந்து அப்படியே அபியே முறைச்சு பார்த்துட்டே நிற்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு அபி வந்து அவங்க அக்காவை சமாதானப்படுத்தி சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. சாப்பாடு ஊட்ட ஊட்ட அவங்க அக்கா வந்து சொல்றாங்க இந்த மாரி, நாளைக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்கும்போது, "இத்தன பேர் இந்த வீட்ல இருந்துட்டு என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் பார்க்காம விட்டீங்கன்னு கேட்டா நாங்க என்ன செய்றது? அதுக்குனாச்சும் நீங்க தெம்பா இருக்க வேணாமா? சாப்பிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ராகவ் வந்து வேகமா வந்து சாப்பாட தட்டி விட்டுறாரு. அப்புறமா எல்லாரும் வீட்ல இருந்து வந்து, "என்னடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாரி அயர்ன் பாக்ஸ் ஸ்விட்ச போட்டு வச்சுட்டே வந்துட்டா கொஞ்ச நாள் ட்ரெஸ் இதாயிருக்குன்னோனே, அபி சொல்றாங்க, "இல்லையே நான் எடுத்து விட்டுட்டு தானே வந்தேன்னோனே." அப்போ பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "இந்த மாரி எதுனாச்சுன்னா கோவத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்ல பழகுடா. இப்படி கோவப்படாத." அப்படின்னு சொல்லி பாட்டி இது பண்றாங்க. இப்போ ரூம்ல போனோனே அபி போய் பார்க்குறாங்க. அயர்ன் பாக்ஸ் சூடாவும் இல்ல. அந்த ஒயர வந்து அவங்க கழட்டி தான் விட்டுருக்காங்க. இப்ப ராகவ் வந்தோனே கேட்டோனே, ராகவ் என்ன சொல்றாருன்னா, "இந்த மாரி நீ எங்க வீட்ல உள்ளவங்க கிட்ட பாசமா இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லன்னோனே." இப்ப அபிக்கு ஒரே குழப்பமா இருக்குது. அபி என்ன சொல்றாங்க, "எங்க அப்பா உயிர காப்பாத்துனீங்களே! அங்கன்னா நீங்க நல்லா தானே நடந்துக்கிட்டீங்க. இங்க என்ன திடீர்னு இப்படி ராட்சச மாரி நடந்துக்கிறீங்க? நீங்க எங்க அப்பாவ காப்பாத்துனீங்க. நீங்க 8 மாசம் இருக்கிறதா? இல்ல எனக்கு இந்த மாரி டார்ச்சர் பண்றீங்க. நான் வீட்ட விட்டு வெளியில போகவா? என்ன பண்றேன்னே எனக்கு தெரியலன்னோனே, நீ தானே என்ன ஜெயிலர்ன்னு சொன்ன. இது ஜெயில்ன்னு சொன்னேன்ல. நீ இங்க தான் இருந்தாகணும் 8 மாசம்." அப்படின்னு சொல்லிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, அபி வந்து வேகமா எந்திரிச்சு ராகவ் கிட்ட வந்து சொல்றாங்க, "நான் ஏன் 8 மாசம் இங்க இருக்கணும்? அந்த கான்ட்ராக்ட்டோட காரணம் என்ன? எனக்கு தெரிஞ்சாகணும்." அப்படின்னோனே, ராகவ் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. வேகமா போய் அபி ஒரு ஸ்க்ரீன் மாரி போட்டு மறைச்சு வச்சிருக்கிறாரு. அத எடுக்க போம்போது ராகவ் தடுக்குறாரு. அத எடுக்கக்கூடாதுன்னோனே, இப்ப அபி ராகவோட சட்டைய பிடிக்கிறாங்க. "இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? 8 மாசம் நான் இங்க ஏன் இருக்கணும்? இல்ல இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? எனக்கு சொல்லியே ஆகணும்." அந்த ஸ்க்ரீன காட்டி சொல்றாங்க, "அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? இல்ல நானே பார்ப்பேன்." அப்படிங்கிற மாரி இது பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.